வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சிய பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் ஏன் டிடிஹெச்ல வரல? எந்தெந்த கேபிள்ல வந்திருக்கு? எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரீப்ளை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கல்வி தொலைக்காட்சியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி பேண்ட்ல தான் ஒளிபரப்பு போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இந்த சேனல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் நெட்வொர்க்ல மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த சேனல் ஏன் அதிக பேர் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல் லாக்டவுனாக இருக்கிறதுனால ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு சில சிலபஸ் ஒரு சில கிளாஸஸ்லாம் இந்த சேனல் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னுமே டிடிஹெச்ல வரல. ஓகேங்களா? இப்போதைக்கு எந்தெந்த கேபிளில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் கேபிள் நெட்வொர்க்கில் மட்டும்தான் வந்திருக்கு. அவங்களுடைய கவர்மெண்ட் கேபிள் அதாவது டேக் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா 200வது சேனலில் ப்ளே ஆகிட்டுருக்கு. அடுத்து எஸ்சிவி இது பார்த்தீங்கன்னா ஒரு சன் நெட்வொர்க் தான். இதில் 98 சேனல் நம்பரில் ஓடிட்டுருக்கு. அடுத்து டிசிசிஎல் இதில் பார்த்தீங்கன்னா 200வது சேனல் ஓடிட்டுருக்கு. அடுத்து விகே டிஜிட்டல் இதில் பார்த்தீங்கன்னா 55வது சேனலில் ஒளிபரப்பு போயிட்டுருக்கு. அடுத்து அக்ஷயா கேபிள் இதில் பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 17 இதில் ஒளிபரப்பு போயிட்டுருக்கு. இந்த 5 ப்ரைவேட் கேபிள் நெட்வொர்க்கில் தான் ஓடிட்டுருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேபிள். மொத்தம் இந்த 5 நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. இன்னுமே டிடிஹெச்ல எடுக்கல. இந்த டிடிஹெச்ல எடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த சேனலில் நீட் எக்ஸாம் பற்றின ஒரு சில எஜுகேஷ்னல் வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. இனிமேல் ஆன்லைன் கிளாஸஸ் அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இந்த சேனலில் வரவே இல்லை. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எடுப்பாங்க. கம்மிங் சூன் தான் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது எடுத்துருவாங்க. இதே போல் தான் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி கேரளாவில் இதே மாதிரி தான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது கிட்ஸ் விக்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல். அது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டிடிஹெச்லையும் இப்போ அவைலபிளாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால ஸ்கூல் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் வரலாம். இல்லைன்னா கண்டிப்பாக 1 வீக் 2 வீக்கில் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. எடுத்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த சேனலை பார்க்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்குங்க. அதாவது கல்வி தொலைக்காட்சி .com. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சின்னு போட்டிருக்கிறாங்க. வீட்டுப்பள்ளி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய இன்டர்ஃபேஸு. அதுக்கு போயிட்டீங்கன்னா லாகின் பண்ண எதுவுமே தேவையில்லை. எடுத்தனே கேட்டிருக்கிறாங்க உங்கள் ஊரில் கல்வி தொலைக்காட்சி சேனல் கிடைக்கிறதா தடையின்றி கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆம் இல்லை சில நேரங்கள் தடங்கள் நேர்கிறது. எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இல்லைன்னு சமர்ப்பிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நேரலையில் பார்க்க தவறிவிட்டீர்களா கவலை வேண்டாம் அப்படின்னு போட்டு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இவங்களே கம்மிங் சூன் தான் போட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு வீடியோவுமே இந்த வெப்சைட்டில் இன்னுமே அப்டேட் பண்ணலை, அவைலபிள் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் விரைவில் வரும். டெய்லி அட்டவணை கொடுத்துட்றாங்க. காலையில் 6 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என்ன சிலபஸ் போகுது அப்படிங்கிற ஒரு அட்டவணையை ஃபுல் அட்டவணையும் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீட் சம்மந்தப்பட்ட சிலபஸ் தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சிலபஸுமே இதில் அப்டேட் பண்ணலை. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க வித்தின் வீக்கில். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சிலபஸை மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஸ்வாலஜி, ஃபிசிக்கல், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு இது போல் நிறையா கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே கீழே ஒரு லோகோ கொடுத்துக்கிறாங்க. எந்தெந்த நெட்வொர்க்கில் ப்ரைவேட் நெட்வொர்க் கேபிள் நெட்வொர்க்கு டிடிஹெச்சில் வருது, நம்ம கல்வி தொலைக்காட்சி வருது அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட்டே கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட்டு டேக் டிவி, மிச்சம் இருக்கிற 4 நெட்வொர்க்கில் மட்டும்தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து கீழே இவங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துக்கிறாங்க. அதாவது யூடியூப் சேனலோடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலோட இதுவும் லிங்க்கும் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் கல்வி டிவி அஃபிஷியல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஸ்கூல் சம்மந்தப்பட்டது எதுவும் வரல. கண்டிப்பாக வரும். அடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கீழே கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்கிறாங்க. எல்லாமே தமிழில் தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இவங்களை தொடர்பு கொள்றதுக்கு சமூக ஊடக இணைப்புகள் அப்படின்னு போட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இந்த 3 ஐக்கானில் ஏதோ ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் பேஜுக்கு உங்களை கொண்டு விடும். இது மூலமாக நீங்கள் இவங்களுடைய ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த சேனலை பற்றின ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக கூடிய விரைவில் டிடிஹெச், சன் டைரக்ட், ஏர்டெல், வீடியோகான், டிஷ் டிவி, டாடா ஸ்கை எல்லா நெட்வொர்க்லையும் கண்டிப்பாக வரும். வந்தால் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதிக நண்பர்கள் சன் டைரக்டில் வருமா இல்லையான்னு தான் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு கேபிளில் மட்டும்தான் வெளியேற போயிட்டுருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.